ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எக் பஃப்ஸ் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். ஒரு சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எக் பஃப் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் பஃப் செய்யறதுக்கு ஒரு 250 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா மாவு ஊறட்டும். மாவு நல்லா ஊறுனதுக்கப்புறம் இப்போ அதை நம்ம ஷீட் பண்ணிக்கலாம். லைட்டாக மைதா அப்ளை பண்ணி நம்ம ரோலிங் பின்னை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட்ஸ்லாம் மொத்தமாக இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஷீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ஷீட் பண்ணதுக்கப்புறம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நம்ம இந்த மாதிரி ஷீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுருங்க. அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகிருக்கணும். ரொம்பவும் மெல்ட் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்கான எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஷீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டர் இல்லைனா மார்ஜரின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேக்கரி டால்டா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பட்டர் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அது மேலே பட்டர் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் பட்டர் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து இந்த மாதிரி வெளியே எடுத்து மறுபடியும் இதை ஷீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸே மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி மைதா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே டைப்பில் இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 செட்டு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இது எக் பஃப்ஸ்ன்றதுனால நம்ம 2 செட்டு தான் பண்ணியிருக்கோம். வெஜ்ஜுன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ எக் பஃப்புக்கு நம்ம அவ்வளோ ஃப்ளஃபி வராது. ஸோ அதனால் நம்ம 2 செட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 3 செட்டு 4 செட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பஃப்பை ஃப்ளஃபியாக பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை லேயர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. பட் நம்ம மார்ஜரின் பட்டர் அதிகமாக தடவை அந்த பஃப் தகட்டும். ஸோ ஓரளவுக்கு மீடியமான லேயர் போதுமானது தான். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ட்ராப்பில் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1/2 hour ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பஃப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எக் பஃப்ஸுக்கு எக் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 50 ml ஆயிலில் ஒரு 1/2 tablespoon சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஆனியன் மட்டும் போதுனாலும் நீங்கள் விட்டுடலாம். பட் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆனியன் கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா வேணும்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் லைட்டாக தெளிச்சிக்கோங்க. அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வரும். இந்த மசாலா ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும்.
இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பஃப்ஸில் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மசாலா கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அது பஃப்ஸில் வந்து ஊறிடும். நம்ம பஃப்ஸே ஷேப்பே பண்ண முடியாது. ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாயில்டு எக்கை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்லோவாக எக்கு உடையாத அளவுக்கு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஃப்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ½ hour ஊறுனதுக்கப்புறம் இந்த டோவை எடுத்து நல்லா ஷீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஏன் ரோல் பண்ணுறோன்னா, அப்போ அந்த பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்ல அது திக்காகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் ஷீட் பண்ணிங்கன்னா அந்த பட்டரும் மெல்ட் ஆகும். நீங்கள் ஷேப்பும் நீங்கள் ஷீட் பண்ணும் போது சரியாக வராது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது அந்த பட்டர் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஷீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸ் பஃப்ஸ் வேணுமோ அந்த சைஸில் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்கொயராக ரெடி பண்ணியாச்சு. 250 கிராம் மைதாவில் நமக்கு 6 பஃப்ஸ் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ண மசாலாவை சென்டரில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சிங்கன்னா அந்த பஃப்ஸ் குக்காக சொல்ல மசாலா வெளியே வந்துடும். சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு எக்கை அதுக்கு நடுவில் வச்சுருங்க. அந்த மசாலாவில் அந்த எக் யோக் டச் பண்ணியிருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா எக்கையும் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி அதை ஒட்டி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எல்லா பஃப்ஸையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்கை பீட் பண்ணி இது மேலே எல்லா பஃப் மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. இது ஏன் அப்ளை பண்ணுறோன்னா, இந்த பஃப் வந்து பேக் ஆக சொல்ல ட்ரையாக இருக்காமல் மேலே வந்து நல்லா ஷைனிங் டெக்ஸ்சரில் கிடைக்கும். இது பேர் எக் கிளேசிங் சொல்லுவாங்க. இப்போது எல்லா பஃப்ஸ்லேயும் நல்லா எக்கை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ணிக்கலாம். இதோடைய பேக்கிங் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸில் பேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எக் பஃப்ஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா இந்த மாதிரி வீட்டில் எக் பஃப் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.